அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். பழைய நினைவுகளை, கசப்பான நினைவுகளை மறக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? கஷ்டப்படுகிறீர்களா? வேதனைப்படுகிறீர்களா? கலங்கி நிற்கிறீர்களா? கண்ணீர் விடுகிறீர்களா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல கசப்பான நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள், மறக்கவே முடியாத நினைவுகள் வந்து 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 நினைவிற்கு வந்து 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 உங்களை உருகுலைய செய்கிறதா? ஆமா குருஜி, எனக்கு சிறு வயதில் நடந்தது எல்லாம் என்னால் மறக்க முடியல குருஜி. அப்படி என்ன கசப்பான நினைவுகள்? நம்ம குடும்பத்தில் எதிர்பாராத ஒருவர் இறந்து போயிருக்கலாம். அந்த இறப்பை, அந்த பிரிவை, அந்த இழப்பை தாங்க முடியாமல் தவித்து வருவோம். முழுதாக நம்பினேன் நான், ஆனால் துரோகம் செய்து விட்டாலே, என்னை காதலித்து ஏமாற்றி விட்டாலே, அது ஒரு மாறாத வடுவாக மனதிலே ஆழமாக பதிவாகி விடுகிறது. எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆணுக்கு அவளை பற்றியே நினைப்பு வருகிறது. எந்த ஆணை பார்த்தாலும் காதல் தோல்வியுற்ற பெண்ணுக்கு அவனை பற்றியே நினைவு வருகிறது. ஆண்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது, பெண்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது. இந்த காதல் தோல்வியில் தோல்வியுற்ற ஆணும் பெண்ணும் அந்த நிகழ்வை, அந்த நிகழ்ச்சியை, அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாமல் நெருப்பின் மேலே படுத்திருப்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவமானங்கள் என்ன, அவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அலுவலகத்தில் என்னை அவமானப்படுத்தி விட்டார், உறவுக்காரர்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், நண்பர்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். ஏதோ ஒன்றை கூறி உங்களை அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானம் உங்க வாழ்க்கையில் நடந்து இருந்தால் அது உங்களுடைய ஆழ் மனதிலே மிக பெரிய பாதிப்பை, பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். மறக்க முடியல. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்தணும், பார்க்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளவே நாம் குமிங்கி போகிறோம். இல்ல, அவனை எப்படியாவது பழிவாங்கியே ஆக வேண்டும் என்ற விரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கிறோம் இல்லையா? ஏமாற்றங்கள், பணம் வாங்கினா திருப்பி கொடுக்காத ஏமாத்திட்டான், பைனான்ஸ்ல பணம் கட்டுன தூக்கின்னு ஓடிட்டான், வேலைக்காக அரசியல்வாதி கிட்ட பணம் கட்டுன அவன் ஏமாத்திட்டான், உறவுக்காரர்கள் சொத்தை ஏமாத்திட்டாங்க, மனைவி என்னை ஏமாற்றி விட்டால், கணவன் என்னை ஏமாற்றி விட்டு வேறு ஒருவரோடு ஓடி போய் விட்டான். இந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதையெல்லாம் உங்கள் ஆழ் மனதிலே மிக ஆழமாக பதிவாகி இருக்கும். அதை நினைத்து 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 பார்த்து நாள்தோறும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இல்லையா? இது உங்களை உருகுலைக்க செய்துவிடும், உங்களை அழித்துவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடிக்கடி நினைத்து பார்ப்பதிலிருந்து விலகி நில்லுங்கள். அடிக்கடி நினைத்து பார்க்காதீர்கள். அந்த நினைப்பு உங்களுடைய உடலுக்கும் மனத்திற்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். மனநோயாக, உடல் நோயாக வர ஆரம்பித்துவிடும். அப்ப என்ன பண்றது? அடிக்கடி நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை குருஜி. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என்னால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆமா, நடந்து இருக்கக்கூடாதுதான், நடந்துச்சு. நடந்துட்ட பிற்பாடு நம்ம என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. நடந்ததை நினைத்து வேதனைப்படுவதால் எந்த விதமான பயனும் கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை.
நடந்தது நடந்து போய்விட்டது. இனி நடப்பதை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு நடந்ததை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் இப்ப நீங்க வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை இந்த நிமிடம் போய்விடும். இது எதிர்காலத்தை அழித்துவிடும். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஆழ்மனதில் பதிவான அந்த எண்ணங்களை அறவே ஒதுக்கி விட வேண்டும், எடுத்து விட வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? அதன் மேல் புதிய எண்ணங்களை, புதிய சிந்தனைகளை, புதிய கற்பனைகளை, புதிய கனவுகளை நாளுக்கு நாள் அந்த லேயர் மேல நீங்க அடிக்கினே வந்தீங்கன்னா இந்த லேயர் கீழ் கீழ் போய் அமிழ்ந்து காணாமல் போய்விடும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த லேயர் மேல வேற எதையுமே வைக்காத காரணத்தால் அது மேல மேல வருகிறது. நீரிலே மிதக்கின்ற பந்து போல அது மேலேயே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? மேலே புதிய நிகழ்வுகளை, இனி சாதிக்க போவதை, இனி வாழப்போவதை, இனி வருங்காலத்தை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற புதிய எண்ணங்களை, பாசிட்டிவ் தாட்ஸ், அது மேல வைங்க. அப்போ பழைய நினைவுகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுங்க? ஒன்று, உங்களுடைய மனதை வேறு திசை திருப்புங்க. அது வருதா, உடனே ஒரு பாடலை கேளுங்க, ஒரு புத்தகத்தை படிங்க, ஒரு படத்தை பாருங்க, ஒரு நண்பனை பார்க்க செல்லுங்க, இல்ல வேற எதுனா உங்களுக்கு விருப்பமான செயல்கள், ஒரு தோட்டக்கலை அல்லது ஒரு ஓவியக்கலை, ஏதாவது ஒண்ணுல திசை திருப்புங்க. இதை மடைமாற்று செய்து விட்டால் அது பல முறை வந்து தோற்று அந்த நினைவுகள் நாளாக நாளாக மறந்து போய்விடும், மறக்கடிக்கப்பட்டு விடும், மரித்து போய்விடும், செத்து போயிடும். இது எப்படி குருஜி நீங்க சொல்றது? ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். அதற்காக சரியான ஒரு வழி சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் சொன்ன ஒரு சரியான வழி என்னன்னா, தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மனநல மருத்துவர்கிட்ட நீங்க கவுன்சிலிங் போனா கூட அவர் இதுதான் சொல்லுவார். மனதை நீங்கள் அமைதிப்படுத்த கற்றுக்கொண்டால் அமைதி ஆக 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 அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அழிந்து போக ஆரம்பிக்கும். நிச்சயமா குருஜி. இல்லையே, நான் கத்துக்கினேன், உட்கார்ந்தா எனக்கு அந்த பழைய நினைவுகள் தானே வருது, வரதான் செய்யும். நீயா நானான் தான் போட்டி போடும். அது நீ அதுதான் விட்டுட்டேன்னா அது ஜெயிக்கும். கிடையாது, நான் தான் அப்படி நீ முடிவு பண்ணி கொண்டு தொடர்ந்து ஒரு முயற்சியோடு நீ செய்து வந்தால் நிச்சயமாக அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போய்விடும். துரோகங்கள் மறந்து போய்விடும், ஏமாற்றங்கள் மறந்து போய்விடும், கசப்பான நினைவுகள் உங்களை விட்டு போய்விடும். எப்போது கசப்பான நினைவுகள் உங்களை விட்டு போகிறதோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை மிக தெளிவாக இருக்கும், மிக அமைதியாக இருக்கும், மிக ஆனந்தமாக இருக்கும். தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.